வெல்கம் டு சேஷாத்வி. மணிமேகலை பிரியங்கா விவகாரம் குக் வித் கோமாளியின் டிஆர்பிக்காக நடத்தப்பட்ட நாடகமா அல்லது பிக் பாஸ் சீசன் 8க்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் கேள்வி எழுப்பியிருக்காருங்க. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த விவகாரம் இன்னும் ஓஞ்சப்பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வாரமாகவே எங்காவது ஒரு இடத்துல பிரியங்காவுக்கு ஆதரவு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வரேன். ஆனால் ஒரு இடத்துல கூட ஆதரவு கிடைக்கல. இன்னமும் அடிச்சு துவச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து கன்னடத்து பெண் அப்படின்னு பிரியங்கா ஒரு வீடியோவில் சொன்னதுக்கு பீகாரி பீகாரி அப்படின்னு சொல்லி கமாண்டெல்லாம் பதிவிட்டாங்க. பீகாரியோ குஜராத்தியோ யாரா இருந்தா என்ன, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தானே, விளையாட்டை விளையாட்டா பார்க்கணுங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அன்று பிரியங்கா சென்ற அரசியல் வந்து இப்போது வீடியோவா நெட்டிசன்கள் வந்து வெளியிட்டுட்டு வராங்க. குறிப்பா பிக் பாஸ் வீட்டில் நிரூப் பிரியங்காவை பார்த்து பேசிய வீடியோ தான் இப்போது ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. நீ ஒரு செல்ஃபீஸ் என்ன வேணும்னாலும் செய்வேன், மற்றவங்க கஷ்டத்துக்கு ஆறுதல் சொல்றது போல போயிட்டு அவங்களோட கஷ்டத்தை ரசிக்கக்கூடிய நபர் நீ அப்படின்னு பிரியங்காள்கிட்ட சொல்றதை பார்த்து நமக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. சினிமாவில் வருவதை போல பொம்பளை பிரகாஷ்ராஜ் கேரக்டரா இது, விஜய் டிவி சேனல் பிரியங்காவுக்கு ஆதரவு தருது, பிரியங்கா வந்து டிவி அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு நிறைய காரணமும் சொல்றாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மைதான்மா அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு நமக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த பெண்ணை மட்டும் விஜய் டிவியில் ஏன் இப்படி வளர்க்குறாங்க, மற்றவங்கள ஏன் நசுக்கிறாங்க அப்படின்ற கேள்வி தான் எழுந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரியங்கா வந்ததுமே எல்லாருமே அலறிட்டாங்க. பிரியங்கா அப்போது டார்கெட் செய்தது தாமரையை தான். அப்போது ஒவ்வொரு நாளும் பிரியங்கா அந்த வீட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் டைட்டில் வின்னராக பிரியங்காவை கொண்டு வர நிறுவனம் வந்து முயற்சி செஞ்சிருக்கு. ஆனால் கமல் சார் வந்து அதுக்கு வார்னிங் கொடுத்ததாக தகவல் வருதுங்க. திறமையானவங்க செல்வாக்கு உள்ளவங்க எல்லாம் இருக்கும்போது இப்படி பிரியங்கா வின்னராக அறிவிக்க முடியாது அப்படின்னு எச்சரித்திருக்காரு உலக நாயகன் கமல்ஹாசன். இந்த பெண் இப்படி ஒரு அரசியல் செய்யறது ஆச்சரியமா இருக்கு. எல்லோரும் நமக்காக ஜால்ரா அடிக்கும்போது மணிமேகலை மட்டும் தன்னை ஜால்ரா தட்டலையே, குழஞ்சு பேசலையே, சலாம் போடலையே அப்படின்ற எண்ணம் தான் பிரியங்காவுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் சுயமரியாதையை கையில் எடுத்து தான் மணிமேகலின் மிகப்பெரிய பலமாக உருவெடுத்துள்ளது. ஆனால் இந்த பிரச்சனையே ஒரு செட்டப் செல்லப்படா அப்படின்னு சொல்றாங்க. குக் வித் கோமால் நிகழ்ச்சிக்கு போட்டியாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி நன்றா போயிட்டு இருக்கு. அடுத்த சீசன் நல்லா நடக்கணும். அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் இல்லாத பிக் பாஸ் சீசன் வரப்போறதுனால அதுக்கான எதிர்பார்ப்பும் இருக்கு. விஜய் சேதுபதி மீது நிறைய நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும் இந்த 100 நாளுமே விஜய் சேதுபதி எப்படி கையாள போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மணிமேகலை அனுப்புவதற்காக தான் இப்படி ஒரு நாடகம் நடத்தப்படுது அப்படின்ற தகவலும் கசிஞ்சுக்கிட்டு தான் வருது. அதாவது பரபரப்பு செஞ்சு மீடியாவை பேசப்பட்டாதான் மக்கள் வந்து சப்போர்ட் கிடைக்கும். அப்போதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைய முடியும். இதை தான் அன்று கூல் சுரேஷ் செஞ்சிருக்காரு. அதே போல அதுக்கான நாடகம் தான் இது அப்படின்னு சொல்றாங்கங்க. ஆனா உங்க காசு வேணாம், உங்க நிகழ்ச்சியும் வேணாம், மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன மணிமேகலை இது போன்ற நாடக ஒப்புக்குவாரா? அப்படியே அவர் அதுக்கு சம்மதிச்சாலும், அது மணிமேகலைக்கு தானே பின்னடைவா இருக்கும். மணிமேகலை பிரியங்கா விவகாரம் குக் வித் கோமாளியோட டிஆர்பிக்காக நடத்தப்பட்ட நாடகமா அல்லது பிக் பாஸ் சீசனுக்காக நடத்தப்பட்ட நாடகமா அப்படின்னு இனிமே தாங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்றாரு மூத்த பத்திரிகையாளர். இதனிடையே சூப்பர் சிங்கர் பூஜா, பிரியங்காவின் தோழி பவானி ரெட்டி, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் சுனிதா போன்றவர் வந்து திடீரென பிரியங்காவுக்கான ஆதரவை தந்திருக்காங்க. அதே போல குரேஷியும் பிரியங்காவுக்கே ஆதரவை வழங்கியிருக்காரு. பிரபல நடிகை ஷகிலாவும் பிரியங்காவுக்கு தான் ஆதரவை வழங்கி மணிமேகலை விமர்சித்துள்ளதும் இங்கு பெரிய கவனம் பெற்று வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.